ஏண்டி உனக்கு தாண்டி கால் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணேன். ஏதோ பார் இதுதாங்க அந்த ஸ்ட்ராபெரி கேக்கு. ஸ்ட்ராபெரி கேக் இல்ல, ஸ்ட்ராபெரி டிப். Hey, lot of mentals. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். லாஸ்ட்டாக ஆந்திரா போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடவே இல்லை. போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் மேலே இருக்கும். இந்த 2 வாரமும் எந்த வீடியோவும் போடல, இதுவும் பண்ணல. ஏன்னா பைக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த யூடியூப்பில் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் ஒரு ட்ரிஃப்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பேன். அதில் வந்து லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு பைக்கு. அதில் நம்ம புதுசாக வாங்கின பொருள் எல்லாம் உடஞ்சிருச்சு, சைடில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் இதாகிடுச்சு. ஆக்சுவலாக நானே வந்து இப்போ பெயிண்டிங் அடிக்கிற ஐடியாலாம் இருக்கேன். பைக்குக்கு ஒரு அப்டேட்டு, அப்புறம் பைக்குக்கு ஒரு நேம் வைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு எதாவது நேம் எதாவது தோணுச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதே வைக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் கூட பண்ணுங்கள். ஃபுல் நேம் வச்சுட்டு இனிமேல் ஏஆர்எஃப் ஸ்குவாட்னு தான் சொல்லி கூப்பிட போகிறோம். இது எங்கே இருக்கா? பைக் ஃபுல்லாகவே மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோங்க. மாடிஃபிகேஷன் லைக் வந்து பெயிண்டிங் அண்ட் ஸ்டிக்கரிங் பண்ண போகிறேன். ஏன்னே ஒரு லாங் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே போகலான்னு சொல்லி தெரியல. ரொம்ப பெரிய ஒரு லாங் ட்ரிப்பு, இந்தியாவுக்குள்ளே தான். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எதாவது பிளேஸ் சொல்லுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நானே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் பேசி போடுறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த லெஃப்ட்டு தான் நம்ம போனோம். ஹெட்லைட் கூட இன்னும் போடலைங்க. ஹெட்லைட் போடணும். ஹெட்லைட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது 3 days 4 days வரும். அது கூட இன்னும் சஸ்பென்ஷனும் போயிடுச்சு, அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் வாங்கி போடணும். வண்டியில் வேறு சக்கன்னு சவுண்டு கேட்குதுங்க, செயினோட சவுண்டு. நாளைக்கு ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு செயின் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதில் லூப் வேறு அடிக்கணும். ஏன்னா சவுண்டே வந்து கச்சுன்னு கேட்குது. மேடம் எங்கே இருக்காங்க? எந்த சைடு இருக்காங்க தெரியல. ஒரு நிமிஷம், அதை ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அவங்களே ஃபோன் பண்ணிட்டாங்க. ஹலோ, தாண்டி போயிட்டுனா சாரிடி, இதோ வரேன். அவங்கள தாண்டி போயிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. எங்கன்னு பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் இவங்க தான் நினைக்கிறேன். ஏண்டி உனக்கு தாண்டி கால் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணேன். ஏதோ பார் எங்கே போகிறீங்க? ஸ்ட்ராபெரி ஜூஸா? டோ பண்ணுறேன். இனிமேல் சொல்லாமல் கொள்ளாமல் போவீங்களா? சந்தோஷம். லைட்டாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயா. மேடம் நான் பேர் வந்து நந்தினி. கொஞ்சம் லேட் ஆகிட்டோமா, அதனால் கத்துறாங்க. லைட்டாக ஃப்ரண்ட்டில் போங்க. அம்மா லைட்டாக ஃப்ரண்ட்டில் போமா. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லதெல்லாம் நம்ம பண்ணுவோம். டோ பண்ணுறது, இது பண்ணுறது.
அதுக்கு உடனே பொண்ணுங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு நினச்சிக்காதீங்க. பசங்களாக இருந்தாலும் நான் ரோட்டில் நிறைய பேர் நான் டோ பண்ணி விட்ருக்கேன். ஆனால் நமக்கு பெட்ரோல் இல்லாத போது அந்த டைமில் யாரும் வரமாட்டாங்க டோ பண்ணுறதுக்கு. நீங்களும் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சவங்க இல்லை தெரியாதவங்களே ரோட்டில் யாராச்சும் இருந்தால் கூட பெட்ரோல் வேணால் தயவுசெய்து டோ பண்ணுங்கள். சரி பாவம் அவங்க தள்ளிட்டு போவாங்க. இந்த வெயிலில் தள்ளிட்டு போனால் செத்துருவோம். இது ஈவினிங்னால இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. காலையில் மதியானம் சரியான வெயிலுங்க. இந்த சைடு நம்ம டோ பண்ண மாட்டோம். பெட்ரோல் இருக்கோ? ஏ நந்தினி, இந்த சைடு வாமா. மா ரைட்டு போமா. ரோட்டில் எல்லாத்தையும் அசிங்கம் கேட்ட இடத்த வாங்க வச்சுருவா. ஏதோ சொல்கிறா. என்னடி புரியல? இல்லை இல்லை, நான் டோ பண்ணுற மாதிரி தான் இருக்கு. இங்கே பாரு, இதோ பாரா, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் உங்களுக்காக தான். நீ ரெக்கார்ட் பண்ணுறது அவளுக்கு தெரியாது. ரெக்கார்ட் பண்ணுறது அவளுக்கு தெரியாது. அதனால தான். பெட்ரோல் பங்க் கிட்ட தாங்க அதோ இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரிங் தான். ஸ்டிக்கரிங் எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு இன்ஸ்டாவில் கூட நீங்கள் எதாவது டிஎம் பண்ணுங்கள். எதாவது ஐடியாஸ் உங்களுக்கு அப்படி இப்படி இருந்துச்சுன்னா. நம்ம R3 பீஸ்ட்டுக்கு ஒரு நேம் ஒன்று பார்த்துட்ருக்கேன். நேம் வச்சு இனிமேல் கூப்பிட்ற மாதிரி செல்லத்துக்கு. உங்களுக்கு எதாவது நேம் ஐடியாஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டிஎம் கூட பண்ணுங்கள் இன்ஸ்டா ஐடியில். இன்ஸ்டா ஐடி வந்து அருண் R3 போட்டாலும் வரும். அருண் வேலண்டினோ R3 போட்டாலும் வரும். எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு போங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பங்கு வந்துருச்சு. பிரேக் போட்டு தள்ள வச்சுருவாளோ. வந்துட்டோங்க. ஹாய். பங்க் வந்துட்டோங்க. இனிமேல் ஏதாச்சும் சொல்லிட்டு வருவீங்களா? இப்போ எங்கள் பலவரமா இல்லை வாங்கிட்டு வீட்டுக்கா? ஆமாம். நீ எப்படி போ முன்னாடி வரேன். அதான் பெட்ரோல் போட்டாச்சுங்க. கிளம்புறோம். இப்போ அப்படியே பலவரம் போயிட்டு ஏதோ சொல்கிறாங்க. ஏதோ ஜூஸ் சொல்லிட்டு இந்த லைக் ஸ்ட்ராபெரி சாக்லேட் ஷேக்கா இல்லை இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கே ஒரு ஸ்ட்ராபெரி ஷேக் சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டது பெட்ரோலுக்குங்க. சரி அப்படியே சாப்பிட்டு வந்துடலாமே. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சர்வீஸ் சென்டர் எதாவது இருந்தால் சொல்லுங்க. நல்லா சர்வீஸ் பண்ணுற மாதிரி. லாஸ்ட்டாக ஒரு ஃபேமஸான சர்வீஸ் கிடைக்கிட்டோம். சாட்டிஸ்ஃபைடே இல்லை. சரி நம்ம யாருன்னா சொல்ல. அவங்க கொஞ்சம் ஃபேமஸானவங்க தான். ஒழுங்காக பண்ணவும் இல்லை. ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நல்ல சர்வீஸ் சென்டர் லைக் வந்து
இந்த Yamaha R3 பார்க்குற மாதிரி சர்வீஸ் சென்டர் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள். நார்மலாக ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி தான். ஸோ அதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். லைட் இல்லை, கண்ணு தெரியல. ஏங்க அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டுங்க. என்னென்னா ஒரு லாங் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எங்கே போகிறது தெரியல. இப்போது கண்டிப்பாக வந்து மே மந்தில் எப்படியோ போகலான்னு தான் இருக்கேன். கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் பிளேஸ் வந்து இதாகிடுச்சுன்னா வந்து போயிடலாம். அப்புறம் ஃபண்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது பிளேஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை செக் பண்ணிட்டு அங்கேயும் போகிற மாதிரி பார்க்கலாம். அந்த லாங் ட்ரிப்பும் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக போகிறோம் பைக்கில். கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக அதோட அப்டேட் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வண்டியும் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ட்ரிப்புக்காக கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. திங்ஸ் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. ஸ்ட்ராபெரி ஷாப் எங்கே இருக்குது? இங்கே ட்ரெஸ்ஸு கடைக்கு வந்திருக்கா? எங்கம்மா ஷாப்பை காணோம்? அதுதான் போச்சா? ஃப்ரண்ட்டில் எங்கேயா இருக்குமோ? எங்கே இருக்கும் ஷாப்பு? பலாவரம் சர்ச்சு. ஒரு நிமிஷங்க, நம்ம பைக்கில் பெட்ரோல் இருக்கா பார்ப்பேன். எனக்கு திடீர்னு மைலேஜ் எல்லாம் போகுது. இருக்குங்க. மேபி ஒரு 100 ருபீஸ் பெட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம் என்னாச்சு? கம்மி இந்த ஷாப்பா? இது ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போமா லைட்டா? பாவம், நேற்றும் ஸ்ட்ராபெரி இது போயிடுச்சு, இன்றைக்கும் போயிடுச்சா? ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம். பாவங்க வெக்ஸ் ஆகிட்டா. பர்கர் நிறைய பழம், நிறைய ஷாப் வந்துருச்சுங்க. டெசர்ட்ஸ் கிடச்சிருச்சு, ஷாப் கிடச்சிருச்சு. ஷாப்புக்கு வந்துட்டோம் அட் லாஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஷாப்பை போட்டு கூட இருந்துடலாம் போல். இந்த மாதிரி ஒரு ஷாப்பை கூட போட்டு இருந்துடலாங்க. நிறைய பேர் வருவாங்க. இதாங்க அந்த ஸ்ட்ராபெரி கேக்கு. ஸ்ட்ராபெரி கேக் இல்ல, ஸ்ட்ராபெரி டிப். ஸ்ட்ராபெரி டிப்பா? ஸ்ட்ராபெரி சாக்லேட். ஓகே ஓகே. இதுதான் ஷாப்பு. ஷாப் நேம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இதோ இருக்குது டெசர்ட் பாஸ் இன் பல்லாவரம். வாங்க வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ராபெரி இதை சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நல்லா தான் இருக்குங்க, டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதே ஸ்ட்ராபெரியை ஏதாவது மார்க்கெட்டில் எங்கேயா வாங்கிட்டு, சாக்லேட் இருக்குது, அதை வீட்டில் போய் செஞ்சு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் பார்க்க போகல, அவன் பார்த்து அவங்க வீட்டில் சாப்பிட போகிறாங்க போல். நமக்கு எதுக்கு அது தேவையில்லாதது. ஸ்ட்ராபெரி ஷாப்பு கண்டுபிடிச்சிட்டோம். ஹாய், இப்போ ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு தான் கிளம்பணும்.
என்ன ஸ்ட்ராபெரி இல்லையா? ஒருவேளை சீசன் இல்லையோ? ம், வர வழியில் ஏதாவது பார்த்தியா? பார்த்தியா இருந்துச்சா? வா போய் பார்க்கலாம். இங்கேயும் இல்லைங்க, வேறு எங்கேயா போய் தான் பார்க்கணும். 7:30 ஆகுது. அப்போ கூட வெயில் வந்து வெயிலில் சூடு வந்து பயங்கரமாக இருக்குங்க. சரி நான் வளர்றேன். வேறு ஏதாவது ஷாப் இப்போ தேடணும். இங்கே எங்கே ஸ்வீட் ஷாப் இருக்குது? ஃப்ரூட் ஷாப் எங்கேயும் காணோம். சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் போல். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரூட்ஸ் இருக்கா? இல்லைங்க, இங்கேயும் ஃப்ரூட்ஸ் இல்லை. ஒரு ஷாப் கூட இல்லைங்க, ஒரு ஷாப் கூட இல்லை. எந்த ஷாப்பில் தான் இருக்கும்? எல்லா ஃப்ரூட்ஸ் ஷாப்லேயும் வந்து தேடி பார்த்துட்டோம். இது சூப்பர் மார்க்கெட் இங்கே இருக்குமோ தெரியல. மோர் மார்க்கெட்டு ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரியல. மோர் மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ? ஆமாங்க, இது கூட தெரியல. Hey, lot of mentals. சார் ஹாய் கா. சார் நம்ம பெரிய ஹாய். தேங்க்யூ மேடம். சார் கேமரா ஆன்ல இருக்கா சார்? ஆமாம் ஆமாம். ஹாய், நான் வந்து அருள். ஆமாம், என்னோட ஆன்ட்டி. நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல. ஒரு செல்ஃபி. இவங்க வந்து அருள் செல்வி அக்கா. இவங்க அஸ்வினி அக்கா. இப்போது நெக்ஸ்ட் மந்தில் ஆன்ட்டியாக மாற போகிறாங்க. நாண்டி அதோ இருக்கா அந்த சைடு. ஆப்போசிட்டில் போனால் நான் இந்த சைடு வந்தேன். ஆ அக்கா அவள் பைக்கில் வந்திருக்காக்கா. எப்படிக்கா இவ்வளோ டேலண்டா? சார் எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிங்களா சார்? எப்போயே அனுப்பிட்டேங்க. உங்கள் ஃபோட்டோலாம் பர்ஃபெக்டாக அனுப்பிட்டேன். ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக பார்க்குறதில்ல. அவர் இல்லைன்னு சொல்கிறாரு சார். போட கஷ்டப்பட்டு இல்லைன்னா. ஹலோ, இங்கே வச்சு இந்த பிரியாணி கடைக்கு வாடி. ஆமாம், 1 கிலோ பிரியாணி வாங்கிட்டு போகலாம். உனக்கு வேணுமா? கட் பண்ணிட்டா. வேணுமா? எனக்கு வேணாம் சார். சார் செல்ஃபியில் எடுங்க சார். இதோ எடுக்கிறேன் மேடம்.